மனசு தானே. எனக்கும் ஆசை, பாசம், கனவு இதெல்லாம் இருக்காதா? எல்லாரும் மாதிரி நானும் ஹாப்பியா இருக்கணும்னு தோணாதா? ஒரு நல்லது கெட்டது கூட கூட்டு போக மாட்டேங்கிறீங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வீட்டுக்குள்ளே இருக்கேன். ஒரு அக்கம் பக்கத்துல யார்ட்டையும் சிரிச்சு பேச முடியல. பேசினா உடனே குத்தம். பேசிடாத, அவங்க மனசை மாத்திடுவாங்க, குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை வரும். சரி ஓகே, நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிறேன் வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டா கூட, நீ வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா உனக்கு பணத்திமுறை வந்துடும், இப்பவே உனக்கு கையில பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி பேசுறது. அப்புறம் ஊர் உலகம் வந்துட்டு பொண்டாட்டி சம்பாதிச்சு இவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கா? அதெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே இரு, எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. அந்த மனசியாவே மதிக்கிறது கிடையாது. யாரை சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபுங்க. ஆமாங்க. நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு விமன் வந்து வேலைக்கு போறாங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டும் மரியாதையும் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா வெளியில போற பொண்ணு வந்து வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறா. வீட்டில் இருக்கிற பொண்ணு சும்மா தானே இருக்கா. சும்மா இருக்கான்னு சொல்லியே அவங்களை சூடேற்றி அவங்கள ஒரு கொலகாரியாவே மாற்றி விட்டுறீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா வெளியில போறவங்களுக்கு வந்துட்டு 4 பேர்ட்டு பேசும்போது பழகும்போது மைண்டு டைவர்ட் ஆகுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு யார்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஒரு பிரச்சனை கூட அதை ஷார்ட் அவுட் பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துருவாங்க. பட் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, மென்டலி ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய ஆறுதலே தன்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். அந்த ஹஸ்பண்ட் கிட்டேயும் அந்த ஆறுதல் கிடைக்கலங்கும் போது அந்த பொண்ணுங்க வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்றதுக்கு வந்து தயாராகிறாங்க ஒரு சில டைம்ல. அதாவது அந்த ஆறுதல் கிடைக்கலேங்கிற அந்த ஒரு தான். அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கும், நிறைய காசு பணம் இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த சின்ன ஆறுதல், தன்னோட கனவை தங்கிட்ட பேசணும், ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும் அப்படி சொல்லிட்டு இங்க நிறைய பேரோட ஏக்கம். தயவு பண்ணி அதை லிசன் பண்ணுங்க. அதே சமயம் வந்துட்டு அக்கா தங்கச்சி வருவாங்க, அண்ணன் தம்பி வருவாங்க, அப்பா அம்மா, மாமனார் மாமியார் எல்லாருமே நமக்கு வருவாங்க தான். ஒரு லிமிட்டுக்கு மேல வரமாட்டாங்க. எத்தனை நாள் உங்களை வந்து பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? சாகுற வரைக்கும் உங்க கையை பிடிச்சிட்டே வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனா உங்க ஒய்ஃப் என்ன பண்ணாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும். நீங்க ஒன்றும் பெருசா பண்ண வேணாங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்பி உங்களுக்காக வந்திருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் டெய்லி பேசுங்களேன். சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏங்க அவங்க வந்துட்டு உங்க நிறைய பொண்ணுங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து எனக்கு நிறைய நகை வாங்கி கொடு, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுலாம் நிறைய பொண்ணுங்க விரும்புறது இல்லை. இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க வந்துட்டு நீங்க சின்னதா ஒரு விஷயம் பண்ணா கூட அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி பொண்ணுங்களை வந்துட்டு குட்டி குட்டி சந்தோஷத்திலேயே நீங்க வந்து அவ்வளோ அழகா பாத்துக்கலாம் அவங்கள. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது அந்த விஷயம் மட்டும்தான். என் கணவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, வீட்டுக்கு வந்தா போன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துடுறாரு. ஏன்னா அந்த குட்டி ஏக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ரொம்ப மென்டலி பிசிக்கலி அவங்க வந்து ரொம்ப ஸ்டெப் பண்ணிடுது. அவங்களால மற்ற வேலைகளை செய்ய முடியாம அந்த கோவத்தையும் எரிச்சலையும் வந்துட்டு உங்ககிட்டே காட்டும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு வீட்லயும் நிம்மதி இல்லை, வெளியில நிம்மதி இல்லை. இந்த வார்த்தை ஒருத்தவங்ககிட்ட வருது அப்படின்னா வீட்டுக்குள்ள பிரச்சனை நடக்குதுன்னு தான் அர்த்தம். நமக்கு நாமளே இந்த பிரச்சனையை உருவாக்கிறதா சொல்ல போனா. ஸோ வந்துட்டு வீட்டில் வந்து நீங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில போய் கண்டிப்பா உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். வீட்டில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ளதான் பிரச்சனை. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. அதே மாதிரி நீங்களும் தன்னோட கணவரை புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.